ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் தயவு செய்து 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 11th to 13. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பூரண கிருபை எங்கள் மத்தியில் பெரிதாய் விளங்கி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்த கரம் தயவாய் இறங்கி தம்முடைய ஜீவனை விளங்க செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே தேவன் கொடுக்கிற ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் ஒன்றை நாம் பார்க்கிறோம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகரே இல்லை. நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஜனங்களை பார்த்து ஒரு நேரடியான ஒரு சவாலை விடுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய கர்த்தர் செயல்படுகிற கர்த்தர், காரியங்களை செய்கிறவர். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று இருக்கிறார்கள். 115ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமானால் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கே தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கால் இருக்கிறது, கை இருக்கிறது, கண் இருக்கிறது, செவி இருக்கிறது, வாய் இருக்கிறது. எல்லாம் அவர்களுக்கு இருந்தாலும் அவருடைய அவயவங்களிலே ஒன்றாயிலும் செயல்படுகிறதில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். அவராலே செய்யக்கூடாத ஒரு காரியம் என்று இல்லவே இல்லை. அவர் காரியங்களை செய்கிறதை எந்த மனுஷனும் எந்த சக்தியும் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதாக தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை கர்த்தருடைய தாசன் ஆகிய எலியா ஒரு பெரிய சவாலை ஜனங்கள் மத்தியிலே விடுகிறார். நீங்கள் நன்றாய் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஒன்று, கர்த்தர் தெய்வமா அல்லது பாகால் தெய்வமா என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்காதிருங்கள். ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி நடக்காதிருங்கள். எப்படி அறியலாம் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன், நான் அறிவிக்கிற தேவன், அவர் கிரியை செய்கிறவர். நாம் 2 பேரும் ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் பாகால் தெய்வத்தை கூப்பிடட்டும். அந்த பாகால் தெய்வமானால், அது இரட்சகரானால், உதவி செய்ய முடியுமானால் அக்கினி இறங்கி வந்து அதை பட்சிக்கட்டும். நான் சொல்லுகிற தெய்வமானால், நான் ஆராதிக்கிற தெய்வமானால் மேலே இருந்து அக்கினி இறங்கி வரட்டும். யார் கிரியை செய்கிறார்களோ, யார் செயல்படுகிறார்களோ அவர்களே தேவன் என்ற ஒரு சவாலை ஜனங்கள் மத்தியிலே இந்த எலியா கொடுத்தார்.
கடைசி முடிவாக ஒரு முடிவு வந்தது. கர்த்தரே தேவன். கர்த்தரும் தெய்வன் அல்ல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அதனால தான் சிலர் நினைக்கிறாங்க எத்தனையோ வழிகளில் நமக்கு ஒரு வழி, இயேசுவும் ஒரு வழி. அவங்க ஒரு வழியில் போய்கிட்டு இருக்காங்க, நாம் இன்னொரு வழியில் போய்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அன்றைக்கு நிரூபணமானது கர்த்தரும் தெய்வம் அல்ல, கர்த்தரே தேவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன் சொன்னார்? தேவன் சொன்னார், நான் தான் தெய்வம், நான் தான் இரட்சகர், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இதற்கு யார் சாட்சி என்று சொன்னால் நீங்கள் தான் சாட்சி. உங்களை சாட்சியாக வைத்து, நீங்கள் சாட்சியாக உங்களை ஏன் வைத்திருக்கிறேன் என்று கேட்டால், கர்த்தரும் தெய்வம் என்று சொல்றதுக்கு இல்லை, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு, அவரை தவிர ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு உங்களை நான் சாட்சியாக வைத்திருக்கிறேன். எதனாலே என்று கேட்டால், கர்த்தர் செய்கிற செயலாலே. இந்த செயலை தேவன் யார் மூலம் செய்கிறார் என்று கேட்டால், ஆண்டவர் நம் மூலமாகவே செய்கிறார். அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் தயவு செய்து 9வது வசனத்தை நான் வாசிப்போமானால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அல்லது தம்முடைய செயலை விளங்க பண்ணும்படி. யாருக்கு என்று கேட்டால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே உனக்கு மதி இல்லாம போயிடுச்சு, உனக்கு புத்தி இல்லாம போயிடுச்சு. ஒரு பெரிய நெருக்கம் ஆசா ராஜாவுடைய காலத்திலே வந்தது. அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக, கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக இந்த ஆபத்திலே அவன் தப்புவதற்கு மனித உதவி அவன் தேடினான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்திலே நான் உனக்கு என் வல்லமையை விளங்க பண்ணி என் செயல்களை நான் வெளிப்படுத்தி கர்த்தரே தெய்வம் என்று அறிவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது. ஆனால் நீ மதி இல்லாமல் போய் இந்த வெற்றியை நீ யாருக்கு கொடுத்துட்டேன்னு கேட்டா, மனிதனுக்கு கொடுத்துட்ட. கர்த்தரும் உதவி செய்தார், அவனும் உதவி செய்தான், கர்த்தரும் உதவி செய்தார். இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை எப்படி சாட்சியாக வைக்க விரும்புகிறார் என்று கேட்டால், கர்த்தரே செய்தார். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரும் செய்வார், நானும் செய்வேன் என்றல்ல, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரே என்னுடைய சுய பிரயோஜனமோ, என் சுய பலமோ, என் சுய அறிவோ, என்னுடைய சுய பலமோ அல்ல, கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்துக்கு தேவன் நம்மை எப்பொழுதுமே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்திலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த பார்வோனை நிலைநிறுத்தினேன் என்று சொன்னார். அவன் சொன்னான், யாரு கர்த்தர்? நான் தான் கர்த்தர், எனக்கு மேலே ஒரு கர்த்தர் யார் என்று கேட்டால், அவன் அறியணும் உனக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அவன் இருதயம் கடினப்பட்டு கடைசியாக ஒன்றை ஒத்துக்கொண்டான். உங்கள் தேவனை போய் நீங்கள் ஆராதிங்க, உங்கள் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துங்கள் என்று சொல்லி அவன் ஜனங்களை
விடுதலை ஆக்கினதை கர்த்தர் நான் பார்க்கிறோம். நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கடினமாக மாறிவிடுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்தை கர்த்தரே செய்தார் என்று காரியம் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதில் என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது போல, தேவன் நம்முடைய காரியங்கள் மூலமாக சாட்சியாய் நிறுத்துவதற்கு, ஆண்டவர் சில வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். விசேஷமாக நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைக்கும் போதே சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, இந்த தேசத்தை உனக்கு காண்பிக்கிறேன், உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி இதை சுதந்திரிக்கும் என்று சொன்னார். ஆனால் அவர் சந்ததி கிடையாது. தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அவர் சுதந்திரிக்கத்தக்கதாக சந்ததி கிடையாது. ஆனால் தேசத்துக்குள்ளே அவர் போயிட்டாரு. ஏறக்குறைய அவர் பல வருஷங்களாக அந்த பட்டணத்தில் அலைகிறார், சுற்றி அலைகிறார். பட் ஒன்றுமே இல்லை. இப்போ மனைவி சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்கு தானே தருவேன்னு சொன்னார், கர்த்தர் என் மூலமாக தருவேன்னு சொல்லலையே, எனக்கு தான் பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்லை, ஏன் சரீரம் செத்து போயிடுச்சு, எனக்குள்ள ஸ்திரீகள் வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு, இனி என் மூலமாக உங்களுக்கு பிள்ளை பிறக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு பிள்ளை பெறுகிற சக்தி இருக்கிறது என்று சொல்லி அவள் வேலைக்காரியை கொடுத்தாள். அந்த ஆலோசனையின்படி ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த மகிமை யாருக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு ஆகார் மூலமாக வந்தது என்று வந்தது. கர்த்தர் காரியங்களை கடினமாக்கினார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 100 வயதான போது அவனுடைய சரீரம் செத்து போனது. இனி ஆபிரகாமாலும் ஒரு பிள்ளை உண்டாக முடியாது. அவள் சாராள் மாத்திரம் அல்ல, இந்த சரீரமும் செத்து போச்சு. இப்போ ஆண்டவர் வந்து சொன்னார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆபிரகாமே நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர், நான் வல்லவர், நான் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு ஒரு பிள்ளை உண்டாக்குறதுக்கு ஒரு சரீரம் தேவையில்லை, ஒரு ஜீவன் தேவையில்லை. சரீரம் செத்து போன ஒருவன் மூலமாக ஆண்டவர் ஒரு பிள்ளையை உண்டாக்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இப்போ சொல்ல முடியாது, ஆபிரகாம் சொல்ல முடியாது, சாராள் சொல்ல முடியாது, நான் வந்து பெற்றேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் 2 பேரும் செத்து போயிட்டோம், நாங்கள் 2 பேருமே தகுதியற்றவர்களாக போயிட்டோம். இது என்ன செயல் என்று சொன்னால், இது ஈசாக்கு கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரம். அநேக வேளைகளிலே பாருங்கள், கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குறுதிகள், நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிற காரியங்கள், அநேக வேளைகளிலே நம்மால் இனி முடியாது என்ற நிலைமைக்கு நாம் வருகிறோம், இனி நடக்காது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் கூடாதவைகள் யாரால கூடும்? எப்போ மனுஷன் கூடாது என்று சொல்கிறானோ அல்லது மனுஷன் முடியாதுன்னு சொல்கிறானோ அப்போதான் தேவனுடைய செயல் ஆரம்பிக்கிறது. மனுஷன் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால், உன்னால் அது முடியலப்பா, அப்போ நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் கூட நடந்து வருவாங்க. நடந்து வந்தால் அப்பாவை பரிதாபப்பட்டு அவனை தூக்கிவார். அவன் சொல், இல்லை இல்லை என்ன விடு, நான் நடப்பேன். அவன் சொல், இல்லை தூக்கிறேன்டா. இல்லை நான் நடப்பேன். எவ்வளோ தூரம் நடப்பான்? கொஞ்சம் தூரம் நடந்த உடனே, பாப்பா எனக்கு கால் வலிக்குது, என்னை தூக்கிக்கேன்னு சொல்லுவான். அப்போ நான் நினைக்கிறேன், அப்பா எப்போ தூக்குறாரு தெரியுமா? நம்மையும் நிறைய வேலையில் ஆண்டவர் தூக்குறதில்ல. ஆண்டவர் சுமக்கிறார், உண்மைதான். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார், உண்மைதான். நம்மளை காக்கிறார், உண்மைதான். எப்போ நம்ம தூக்கி சுமப்பாருன்னா, என்னால் முடியாதுன்னு சொல்கிறோம் பாருங்க. சும்மா ஓடுறவனை எதுக்கு தூக்கி சுமக்கணும்? அவன் தான் ஃப்ரீயாக ஓடுறானே, அவன் தான் ஃப்ரீயாக நடக்கிறானே, அவனை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்?
இப்போ சொல்கிறான் என்னால் நடக்கவே முடியாது, என்னை தூக்கிக்கோன்னு அழுறான் பாருங்க. அப்போ தான் தெரியும் அப்பாவுக்கு அருமை. அதே விதமாக தான் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறார் என்று சொன்னால், நம்மால் முடியும் என்று சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக கையை கட்டியே உட்கார்ந்துருக்கிறாரு. என்றைக்கு நாம் முடியாது என்று சொல்லுகிறோமோ அன்றைக்கு தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். அன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது ஏன் பலத்தினால இல்லை, இது ஏன் சாமர்த்தியத்தினால இல்லை, இது ஏன் வல்லமையினால இல்லை, இது ஏன் பணபலமோ பொருள் பலமோ இல்லை, இது கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று கர்த்தருக்கு நாம் சாட்சியை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்களை சாட்சியாக நிறுத்துவேன், நானே கர்த்தர், நான் செய்கிறதை தடுக்கிறவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த காரியங்களை நான் தியானித்து கொண்ட போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர். அவரை போல அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அவர் செய்கிற மிக முக்கியமான 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். எல்லாம் நமக்கு பழசு, கேட்டது பழசு போலவே இருக்கலாம். ஆனால் பழசிலிருந்து நீங்கள் புதிதை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், தயவு செய்து 3ஆம் வசனத்தை நீங்கள் 13ஆம் வசனத்தை பாருங்கள். 14, 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்களா பார்ப்பீர்களா? இன்றைக்கு கர்த்தர் செய்த ரட்சிப்பு இல்லை, கர்த்தர் செய்ய போற ரட்சிப்பை செய்யறதுக்கு முன்னாலே பாருங்க. அவங்க என்னத்தை பார்த்தாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக வெளியே வந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். உனக்கு கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு எல்லாம் உனக்கு தருவேன். அப்போ இவங்க கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், பாலும் தேனும் ஓடுற நதி, இந்த தரிசனத்தோடு வெளியே வந்தாங்க. பட் வெளியே வந்தால் பாலும் ஓடலை, தேனும் ஓடலை, வீடும் கிடைக்கல, வண்டியும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. என்ன கிடைச்சதுன்னா, நேராக முன்னால் செங்கடலுடைய ஒரு பெரிய ஆரவாரம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவங்க கடந்து போகவே முடியாத ஒரு பெரிய தடை அங்கே இருக்கு. தடையை கடந்து இந்த வாக்குத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இந்த கடை தான் அங்கே முன்னால் இருக்கு, வேறு பக்கமாக போயிடலான்னு சொன்னால் பின்னால் எகிப்திய சேனை வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தில் இருக்கு. அவங்க நல்லாவே தெரிஞ்சது, இனி நமக்கு பாலும் கிடைக்காது, இனி நமக்கு தேனும் கிடைக்காது, இனி நமக்கு வீடும் கிடைக்காது, இனி வயலும் கிடைக்காது, இனி எதுவுமே கிடைக்காது. நம்ம கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்ற கூலி தான், இந்த பிரேத கூலி தான். இந்த மோசே ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், நம்ம வீடுகளில் 1-2 தான் செத்து, நம்ம சபையில் 1-2 செத்துச்சு. இப்போ இஸ்ரவேல் கூட்டமே சாக போகுது. இத்தனை பேரையும் புதைக்கிறதுக்கு இடம் எங்கே இல்லை? எகிப்தில் இல்லை. அதனால் இந்த எகிப்து ராஜாவும் இந்த மோசையும் சேர்ந்து ஒன்றா கூட்டு வியாபாரம் பண்ணி நம்மளை தந்திரமாக வனாந்தரத்தை கொண்டு வந்து சீக்க வச்சுட்டான். அதனால் இனிமேல் நமக்கு இருக்க போகிறது இந்த பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்லை, நமக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது கல்ற கூலி தான். நமக்கு இனி மரணம்தான். ஏன்னா முன்னாலேயும் தப்புறதுக்கு வழி இல்லை. முன்னால் வழி இருக்குமானா ஓடி பார்க்கலாம், தப்பிச்சு பார்க்கலாம். முன்னாலேயும் வழி இல்லை, பின்னாலேயும் ஓடி வர்றதுக்கு வழி இல்லை. சேனை பின்னாலே வருது. இந்த நெருக்கமான வேளையில் இவங்க முன்னால் பார்க்குறாங்க கடல் இருக்குது, பின்னால் பார்க்குறாங்க சேனை இருக்குது.
இப்போ ஆண்டவர் சொல்கிறார், மோசே சொல்கிறாரு, இந்த பாரு, கடலையும் பார்க்காத, நீ சேனையும் பார்க்காத, நீ என்னத்தை பாருன்னு சொன்னால் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று சொல்லலை, பாருங்கள். உன்னை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், நீ அழைத்த தேவனுக்கு அதிசயம் செய்வான் நம்பினாயானால், உன்னுடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று நீ நம்பினாயானா, உன் கண் கடலையும் பார்க்கக்கூடாது, உன் கண்ணு சேனையும் பார்க்கக்கூடாது. உன் கண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா, தேவன் ரட்சிக்கிற என்னை தவிர வேறு ரட்சகன் இல்லை, நான் உன்னை இதில் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்னது போல நம்முடைய கண்கள் ரட்சிப்பை பார்க்கும் என்றல்ல, நான் விசுவாசத்தோடு ரட்சிப்பை நான் பார்க்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லும் அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய தேவனை போல ரட்சிக்கிற தேவன் இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாளும் முன்னால் இருக்கிற கொந்தளிக்கிற கடலையோ பின்னாலே ஆர்ப்பரிக்கிற சேனையோ நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 139ஆம் சங்கீதம் தயவு செய்து 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரம். இந்த மனுஷன் சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் முன்னாலே நெருக்கத்தை உண்டாக்குறாரு, பின்னாலேயும் நெருக்கத்தை உண்டாக்குறாரு. நாம் நினைக்கிறோம் முன்னாலே நெருக்கமாக இருக்கே பின்னாலே நெருக்கமாக இருக்கேன்னு பார்த்தா, அந்த வேலை தான் என்ன வேலைன்னா கர்த்தர் தம்முடைய கரத்தை என்ன வேலை வைக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலகம் எப்போ நம்மோட கூட இருக்கிறாங்க, முன்னாலேயும் ஆசீர்வாதம் பின்னாலேயும் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதம் வழிஞ்சா நமக்கு முன்னாலேயும் ஆள் இருப்பான், நமக்கு பின்னாலேயும் ஆள் இருப்பான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரியும் பாருங்க, அரசியலில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஜெயித்தா பாருங்க, முன்னால் ஒரு 100 கார் போச்சு, பின்னால் ஒரு 100 கார் போச்சு. இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தோம். எலெக்ஷன் முடிஞ்சது, அதே ஃபோட்டோக்காரன் எடுத்து போடுறான், ஆஃபீஸ் வெறிச்சோடி கிடக்கிறது. யார் ஆஃபீஸ் வெறிச்சோடி போயிடுச்சு? தோற்று போயிட்டான். ஆஃபீஸ் என்னாச்சு? வெறிச்சோடி போயிட்டான். கேட்குறக்கு ஆளே இல்லை. ஆனால் ஜெயித்த இடத்த பாருங்க, ஒரே பட்டாசு, ஒரே லட்டும் பட்டாசுமா வெடிக்குது. அதே ஆள் தோத்திருந்தா அங்கேயே வெறிச்சோடி தான் கிடக்கும். அப்போ ஆள் எப்போ கூட்டம் கூடுவான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னாலேயும் ஜெயம் பின்னாலேயும் ஜெயமாக இருந்தால் நான் சொல்லுவேன், எல்லாரும் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க. மனுஷன் எப்போ நம்ம பக்கம் சேருவான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழி ஜெயமாக இருந்தால், நம்முடைய எல்லாம் செல்வம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கார், முன்னாலே நெருக்கம் பின்னாலேயே நெருக்கம், இனி தப்பவே முடியாது. அந்த வேலை தான் கர்த்தர் நம்மேல் தம்முடைய கரத்தை வைக்கிற நேரம். ஆண்டவரே, என் மேலே உம்முடைய கரத்தை வையும் அப்படின்னு நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா கை வராது. என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, முன்னால் கடல் வீசும், பின்னால் ஒருத்தன் ஆர்ப்பரிப்பான், நீ எப்படி தப்பிச்சிடுற பார்க்குறேன். எந்த பக்கமும் செல்ல முடியாத ஒரு நேரம்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாகுது. இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காரியம் என் புத்திக்கு எட்டவே இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னான். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் சொன்னான், அவனுடைய அனுபவத்தில் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். பாருங்க, அந்த மனுஷன் சும்மா ஏதோ சொல்லி வச்சது மாத்திரம் இல்லை, ஏதோ என்னுடைய அறிவு கெட்டாத காரியம் அப்படின்னு மாத்திரம் சொல்லிடல.
அவருக்கு நெருக்கமான வந்த வேளையில் என்ன பண்ணினார் என்று கேட்டால், நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் தயவு செய்து 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் என்ன செய்தான்? நெருக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வந்ததுங்க. கர்த்தர் முன்னாலேயும் பின்னாலே நெருக்கி அவர் என் தலைமையில கை வச்சு என்னை விடுதலை ஆக்குகிறார் என்ற செய்தி அவர் அனுபவத்தில் என்று சொன்னது. அந்த பாட்டு அனுபவத்தில் பாடினது. அந்த அனுபவத்தில் நடந்துன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு காலம் இந்த தாவீது சவுலை விட்டு ஓடி போனார். ஒரு கூட்டத்தார் வந்து, நாங்களும் மாம்சம் நாம் எலும்பு அப்படின்னு எலும்பும் சதையும் சேர்ந்தாங்க. என்ன டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பிராண சிநேகிதர்கள், ரொம்ப உயிருக்கு உயிரான சிநேகிதர்கள், நண்பர்கள் அவங்க சேர்ந்தாங்க. தாவீதோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, தாவீதோடு உறங்கினாங்க, தாவீதோடு வனாந்திரத்தில் அலைஞ்சாங்க. ஒரு காலம் வந்தது, தாவீது நெருக்கப்படுகிற வேளை, எல்லாத்தையும் இழந்த வேளை வந்தபோது நடந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் நமக்கு கை கொடுப்பாங்களோ, யார் நமக்கு நண்பனாக இருப்பான் நம்பினாங்களோ, எங்கிருந்து ரட்சிப்பு வரும் அப்படின்னு நம்பினாங்களோ அவங்களே கல்லை எடுத்து நிற்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்க. நமக்கு சில சொல்லுவாங்க, டேய் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், உபத்திரமாவது பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லாமல் பாருங்க. நமக்கு உதவி வரும் அப்படின்னு நினச்சா அங்கே உதவி மட்டும் வராமல் போகலைங்க, உபத்திரவமே அங்கே தான் வந்துச்சு. அத்தனை பேரும் கல்லை எடுத்து நிற்கிறான். நெருக்கத்தில் என்ன செய்தான்? அவங்ககிட்ட போய் கெஞ்சல, அவங்ககிட்ட போய் நெருக்கத்துக்காக எதுவும் விடுதலை கேட்கல. அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த நெருக்கப்படுகிற காலம்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை மேலே வைக்கிற நேரம். நான் தானே சொன்னேன், முன்னாலே நெருக்கம் பின்னாலே நெருக்கம். இந்த நெருக்கப்படுகிற வேளையில் நான் என்ன பண்ணினேன்னு கேட்டால், கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டேன். இதுவரைக்கும் என் தைரியத்தை இந்த நண்பர்கள் பக்கத்தில் வச்சுருந்தேன். இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு சகாயராக இருப்பாங்க, இவங்க எனக்கு பலனாக இருப்பாங்க நான் நம்பியிருந்தேன். ஆனால் இவங்க எனக்கு நண்பன், அவர்கள் எனக்கு விரோதிகளாக மாறிட்டாங்க. இந்த உலகத்தில் என்னை மாறாமல் எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலும் என்னை நெருக்காதபடி என்னை கைவிடாமல் கையை வைக்கிற ஒரு கரம் இருக்கு. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே என்ன பண்ணினேன்? கர்த்தரிலே என்னை மறைத்து கொண்டேன், என்னை கர்த்தரிலே திடப்படுத்தி கொண்டேன். இன்னொரு நெருக்கத்தை நீங்கள் வாசிக்கலாம். நெருக்கப்படுகிற காலங்களிலே 118ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப நெருக்கத்தில் என்ன செய்தார் என்று கேட்டால், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என்ன நடந்தது என்று கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்னை கேட்டருளினார், கர்த்தர் என்னை கேட்டருளினார், என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். அப்போ நான் நினைக்கிறேன், அந்த மனுஷனுடைய எல்லையை ஆண்டவர் விசாலமாக்குனாருங்க. ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கலைனாக இருந்தவன் இன்றைக்கு ஒரு விசாலமாகி தன்னுடைய நாடு, பக்கத்து நாடு, எல்லா நாட்டையும் சுதந்திரிச்சு அவன் எல்லாம் விஸ்தாரமாகிற காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். எங்கே விசாலமான ஆட்களை பாருங்க, அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கத்திலே நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, நான் இதை யோசிக்கும் போது யோசித்தேன், நாம் எல்லாரும் கர்த்தரை கூப்பிடுறவங்க அப்படி தானே, கர்த்தர் நோக்கி ஜபிக்கிறவங்க தானே. சங்கீதக்காரன் சொன்னார், நான் காலையில், மதியம், அந்தி, சந்தி, அவர் நல்ல 3 வேளை ஆண்டவரை கூப்பிட்டார். தானியல் கூட எல்லாரும் 3 வேளை கூப்பிட்டாங்க. நீங்கள் கூட 3 வேளை ஜபிக்கிற ஆளாக இருக்கலாம், நல்லா ஜெபம் பண்ணுற ஆளுங்க தான் வச்சுக்கிறேன். ஆனால் அநேகர் வாழ்க்கையில் இன்னும் பெரிய கேள்விக்குறி இருக்குது. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நம்மளுடைய எல்லை என்ன ஆகலை? நிறைய பேர் சொல்கிறாங்க,
ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டேன் போ. ஆனால் தாவீதை கேட்டு பாருங்க, எப்படி கூப்பிட்டாராம், எப்படி விசாலம் ஆச்சான். சரி, உங்களுக்கு விளங்குறபடி சொல்கிறேன். நீங்கள் நிறைய காரில் பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க பிரயாணம் பண்ணும்போது? ஜெபம் பண்ணி தானே? இல்லைன்னா வேணுமான எக்ஸ்ட்ரா பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் நான் திருநெல்வேலி போகிறேன், சுகமாக போய் சேரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நானும் உங்கள் வார்த்தையை கேட்டு 4 வார்த்தை சொல்லி, ஆண்டவரே சுகமாக ஆபத்துக்கெல்லாம் விலைக்கு கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புனேன். அப்புறம் நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது போகும்போது நினைவு வந்துச்சுன்னா அப்படியே புருஷன் மண்டாட்டி ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. பிள்ளைங்க ஸ்தோத்திரம், பிள்ளைங்க நல்லா விளையாடிட்டு போகிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்த உடனே சொல்லுங்க, அப்பா நான் வந்து சுகமாக சேர்ந்துட்டோம். எப்படி வந்தீங்க? ஜெபத்தோடு சேர்ந்துட்டோன்னு சொல்லுவீங்க. நல்லது தானே? அப்படி தானே சொல்லுவீங்க, ஜெபத்தோடு சேர்ந்துட்டோம். ஆனால் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஜெபத்தோடு சேர்ந்துட்டீங்க. நானும் உங்களுக்கு ஜெபிச்சு அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் ஜெபத்தோடு சேர்ந்துட்டீங்க. ஆனால் உங்கள் கார் போய்கிட்டு இருக்கு பாருங்க, திடீர்னு எதிர் ரோட்டில் இருந்து குறுக்க கார் வந்துடுச்சு. நேராக உங்களுக்கு கார் வருது. இந்த 5 நிமிஷம் காரும் காலி, லீவும் காலி. இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம், எங்களை சுகபத்திரமாய் கன்னியாகுமரி கொண்டு போய் சேர்த்தணும். இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ நெருக்கம் 2 நிமிஷத்துல கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள நீங்களும் காலியாக போறீங்க, உங்க வண்டியும் காலியாக போகுது. பயங்கர நெருக்கம். இப்போ சோத்திரம் பண்ணுவீங்களா? இப்போ ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ எப்படி கூப்பிடுங்க? இப்போ நான் சொல்லாமலே உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனம் வந்துடும். அந்த வீட்டுக்கு அந்த காருக்குள்ள 8 பேர் இருந்தாலும் 8 பேரும் ஒரு மனமா ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா ஏசப்பா. 2 பேரும் ஒரு மனப்பட்டாலே கத்திருக்காங்க. இப்போ 8 பேரையும் ஒருமுகப்படுத்துறது என்னது? எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் ஒரு மனம் வராது. நான் என்னதான் சொல்லி எத்தனை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வசனம் கொடுத்தா யாராவது வாயத்திலிருந்து கூப்பிடுவீங்க? கூப்பிட மாட்டீங்க ஒருத்தருங்க. இப்போ என்ன சொல்றீங்க? விசாலமே உண்டாக மாட்டேது பாஸ்டர், நான் தான் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு. ஆனால் எப்போ விசாலம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் விசாலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எப்படி கூப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஜபிக்கிற ஜபம் இல்லை. எப்படி கூப்பிட்டாரான்? தாவீது வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆச்சு? எப்படி பிரதர் இந்த தாவீது ஆடு மேய்ச்ச பாய அந்த தேசத்தை பிடிச்சிட்டான், இந்த தேசத்தை பிடிச்சிட்டான், சீரியாவை பிடிச்சிட்டான், அங்கே பிடிச்சிட்டான், பெலிஸ்தீனை பிடிச்சிட்டான், அமலேக்கியரை பிடிச்சிட்டான், எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் பிரதர். எப்படிப்பா விசால ஆச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மந்திரம் ஓதல பிரதர், நீங்கள் முணு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி நான் மந்திரம் ஓதல பிரதர். எப்படி விசாலமாச்சுன்னா நான் கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதனால தான் பாருங்க அடிக்கடி ஆண்டவர் சொன்னார், ஆபத்தில் என்ன செய்ய? எப்படி கூப்பிடுங்க? ஆபத்தில் இதை தான் கூப்பிடுங்க. நீங்க சும்மா கூப்பிடுறது இல்லை, ஆபத்து வந்துடுச்சுங்க. எல்லாரும் ஒன்று போல கூச்சல் போடுறீங்களா அத்தனை பேரும்? அப்படித்தானே? இங்கே ஒரு ஆபத்து வந்துருச்சு, சத்தம் போட சொன்னா பிரைஸலோ கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு நல்லா ஆர்கான வாசித்து நல்லா கொட்டடிச்சு நல்லா பாட்டு பாடி நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்களை அசைக்கவே முடியல. 10 பேர் வாயை திறப்பான், 10 பேர் ஊமை மாதிரி உட்காந்துருப்பான், 10 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், 10 பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான், 10 பேர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருப்பான். இது சர்ச்சு, அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் நடக்கும், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நடக்கும். உங்களை ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ண முடியவே முடியாது. ஆனால் திடீர்னு இந்த புல்பீட்டில் திடீர்னு நெருப்பு எரிந்து வச்சுக்க, நான் எரியணுன்னு சொல்லலை, நெருப்பு எரிஞ்சிட்டா எவனாவது வாய முடிக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் வாய மூடுவீங்க, எல்லாரும் சொல்லுங்க ஏ ஓடு ஓடு ஓடு, நெருப்பு அடைக்க வரியோ இல்லையோ. என்ன வந்துடுது? ஆபத்து வந்தா சத்தம் வந்துடுதுயா, நெருக்கம் வந்தா சத்தம் வந்துடுது.
ஆகையினால தான் ஆண்டவர் ஏசாயாவில் சொன்னார். ஏசாயா 54 அதிகாரம் 2-3 வசனம் எடுத்து பாருங்க. ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலங்களில் விரைகள் தெரிவாகட்டும். தடை செய்யாதே. என்ன செய்யாதே? அப்ப தடை செய்யறது யாரு? நீதான். உன்னுடைய வாசல் தரைகள் விரிவாகட்டும், நீ தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். நல்ல கவனிங்க. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். யாரை பார்த்து சொன்னாரு? உன் சந்ததி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும், உன் சந்ததி ஜனங்களை சுதந்தரிக்கும், நீ எல்லைகளை விஸ்தாரமாக்கு அப்படின்னு யாரை பார்த்து சொன்னார்னா, நீங்க 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியே ஆனந்த சத்தமிடு, நீ கூச்சலிடு, சத்தத்தை உயர்த்து. அப்ப நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்லைங்க. ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடத்தை விசாலமாக்குவேன், உன் சந்ததிகள் ராஜ்யத்தை சுதந்தரிக்கும், உன் சந்ததிகள் இப்படி பெருசாகும் அப்படின்னு சொன்னது எதுக்கு? யாரை பார்த்து சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அநாத ஸ்திரீகள், பிள்ளை பெறாத மலடியை நீ மகிழ்ந்து களிகூறு. பிள்ளை பெற்றவளை காட்டிலும் அநாத ஸ்திரீகள், கைவிடப்பட்டவைகள், அநாதைகள், அவளுடைய பிள்ளைகள் பெரிதாக இருக்கும். எப்போ நீ கேட்டிங்கன்னா, நீ ஆனந்த சத்தமிடு, கர்த்தருக்கு முன்பாக நீ சத்தமிடு. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தனி வாழ்க்கையை கர்த்தர் விசாலமாக்க வேண்டுமானால் தடை தேவனிடத்திலே அல்ல, தடை வேறு எங்குமோ அல்ல, தடை நம்மகிட்ட இருக்கு. நீங்க கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். எப்படி கூப்பிடுகிறாய்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபமே பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பசங்க எழுப்பிட்டாங்க. ஜெபமே பணம் வேணாம், கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய நாமத்துக்கு. அவங்க எப்போ ஜெபம் வேணும்னு சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு நெருக்கம் இல்லாமல் சுகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நெருக்கம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கற்றுக்கொண்ட தேவன் என்னை நடத்தின பாதை எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ சத்தமிட்டால் நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். சங்கீதக்காரன் சொன்னான், காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவே, என் சத்தத்தை கேட்டருளுவே, ஏர்லி மார்னிங் சத்தத்தை கேட்டருளுவே. அப்போ சங்கீதக்காரனுடைய எல்லை விஸ்தாரமானதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவன் தேவனுக்கு நேராக தன்னுடைய சத்தத்தை ஏறெடுத்தான். முன்னாலே நெருக்கம், பின்னாலே நெருக்கம், எந்த மனிதனையும் கூப்பிடல, எந்த ஒத்தாசையும் தேடல, எந்த மனித ஒத்தாசையும் தேடல, எந்த மனிதனையும் அவன் கூப்பிடல. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆபத்து காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதனால தான் அவர் சொன்னார், அவருடைய முந்தின அனுபவங்களிலே 121ஆம் சங்கீதத்தை சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் எனக்கு இருந்துச்சு. நிறைய பர்வதங்கள், நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்கள் நோக்கி நான் கண்களை ஏறெடுத்தேன். ஆனால் எனக்கு எந்த பருவத்திலும் ஒத்தாசையும் வரல. எங்கேயாவது வந்துச்சா? நமக்கு நிறைய பர்வதங்கள் இருக்குங்க, நிறைய பர்வதங்கள் நமக்கு இருக்கு. நமக்கு அவர் ஒரு பர்வதம், இவர் பர்வதம், நமக்கு மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம், மலை போல நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க எனக்கு மலை மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகப்பா, பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயிடும். ஆனால் நிலை பெயராமல் இருக்கிறது யாருன்னா நான் தான். சங்கீதக்காரன் சொன்னால், நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்தேன். ஆனால் எந்த பர்வதத்திலிருந்தும் எனக்கு ஒத்தாசை வரவே இல்லை. எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை யாருமே அனுப்ப மாட்டாங்க. தேவனுடைய நமக்கு ஒத்தாசை நம்ம கேட்குறோன்னு தெரிஞ்சாலே அவன் விலகி போயிடுவான்.
ஆனால் ஒத்தாசை அனுப்புகிற ஒரு மாறாத ஒருவர், அவரை மாத்திரம் ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் ஒத்தாசைக்காக தன்னுடைய கண்களை வேற எங்கேயுமே ஏறெடுக்க மாட்டான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எத்தனையோ பர்வதங்களை எட்டி பார்த்து வெட்கப்பட்டு போயிட்டாங்க. எனக்கு பர்வதம் போல இருக்காங்க, அவங்க நினைச்சா செய்திருவாங்க, அவங்க எனக்கு அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க என்னெல்லாமோ நம்பி கடைசியில் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு சபையில் ஒரு போதகர் விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஏசியில் விசுவாச வாழ்க்கை ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் வந்து பாஸ்டர் சுந்தரையா வருவார். எவ்ரி மந்த் ஒரு வீக் வருவார். அவர் வந்து இவர் விசுவாச வாழ்க்கை செய்கிறாரு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, பாஸ்டர் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய ஆஃபரிங் அந்த காணிக்கை பெட்டில் போட்டு வருவார். எவ்ரி மந்த் இந்த 2வது வாரம் ஒரு பெரிய காணிக்கை அங்கே போட்டு வருவார். அப்போ ஒரு மாதம் பாஸ்டர் சுந்தரையா வரப்போகிறாங்க. இந்த வாரம் வரப்போகிறார், 2வது வாரம் வரப்போகிறார் வச்சுங்க. 2வது வாரம் வரப்போகிறார். அவர் ஆராதனைக்கு புறப்படும் போதே ஒய்ஃப் சொன்னாங்களாம், எங்க இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. உடனே பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அதுக்கு ஏன் கவலைப்படுற, இன்றைக்கி பாஸ்டர் சுந்தரையா வராரு, அவர் காணிக்க போடுவார், போட்டவுடனே என்ன பண்ணிடலாம், சமைச்சிடலாம். 6 கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம், அவ்வளோ தானே அன்றைக்கி ஐயா வருவார்னு. இவர் ஆராதனை முடித்து ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எட்டி பார்த்தா அன்றைக்கி சுந்தரையா வரல, சாம் சுந்தரையா வந்தார். இவருக்கு பாதி விசுவாசம் போயிடுச்சு. இன்றைக்கி சுந்தரம் பாஸ்டர் வரல, பாதி போயிடுச்சு. சாம் சுந்தரம் பாஸ்டர் வந்தார். வந்து ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் போட்டு போயிட்டார். இவர் ஓடி போய் காணிக்கப்படுத்தார் தான், அங்கே 5 பைசா மாத்திரம் தான் அது சாப்பாடு. இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ இந்த மாதம் சுந்தர ஐயா கையை விட்டாரு, என்ன பண்ணுற. இவர் யாரை நம்பி இருந்தார்? இன்றைக்கி நிறையா பேர் நம்மளை ஏன் மறந்துடுறாங்க தெரியுமா? சுந்தர ஐயா எங்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுத்தாரு. யாராலும் ரொம்ப காணிக்க கொடுக்குற அப்படின்னு நம்பி அவங்கள பார்த்துறாத, அநியாயமாக அவனை கத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு அநியாயமாக டிரான்ஸ்ஃபர் ஆன காரணங்கள் பாவிகள் ஆகலாம். இந்த மாதம் இவங்களுக்கு 50,000 காணி கொடுப்பாங்க, ஓகே அப்படின்னு அவங்கள பார்க்க ஆரம்பித்தா அநியாயமாக காஷ்மீருக்கு போயிடுவான். இது ஒரு ரகசியம். இவர் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. காணிக்கப்படல, காசு இல்லை, இவருக்கு ரொம்ப பயங்கர சோர்வாயிடுச்சு. ஐயோ இன்றைக்கு சுந்தரம் பாஸ்டர் வரலையே. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா அவர் இருக்கார், அந்த அதிகாரி இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டா கதையை முடிஞ்சிடும். அவன் செத்தே போயிடுவான், கொன்றாத அவனை கொஞ்ச நாள் வேலையில் இருக்கட்டும். ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் எரிச்சலை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, நாம் கர்த்தரை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு உண்டாக்கி தராரு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி தர்றார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அப்புறம் பின்னால் அற்புதம் நடந்துச்சு, அது வேறு. என்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்குறாங்க. எனக்கு அப்படி ஒரு சாட்சி இல்லை, ஏனோ எனக்கு தெரியலை. நிறைய ஊழியக்கார சாட்சி, நான் ரொம்ப பசியாக கிடந்தேன், நான் ரொம்ப பட்டினியாக கிடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பசியாகவும் இருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க பசி பட்டினி அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் 43 வருஷம் இந்த ஆவடி ஊழியத்தில் நான் செய்கிறேன். ஆண்டவர் என்ன ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆண்டவர் எனக்கு இல்லாமல் ஆக்கினார். மற்றபடி எனக்கு இப்போ சாப்பிட தான் முடியலை. நான் இப்போ 6 வேளை சாப்பிட்றதுக்கு இருக்குது, ஆனால் 3 வேளை தின்றதுக்கே முடியலை. எனக்கு வந்து தாராளமாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியாத அளவுக்கு எனக்கு இருக்குது. ஒரே ஒரு வேளை தான் ஆண்டவர் எனக்கு பட்டினி போட்டார். என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணேன். அப்போது சின்ன சர்ச்சுங்க இருந்துச்சு, அவளை கல்யாணம் பண்ணி அவர் வந்து அந்த விஆர்டியில் ஒரு ஆஃபீஸர். என்னுடைய வீட்டுக்கு பின்னால் 2 வீடு தள்ளி அவள் இருப்பாள். எனக்கு ஒரே ஒரு பலவீனம் என்னென்னா,
குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் காலையில் குளித்த உடனே எனக்கு சாப்பிட்ணும். அந்த பலவீனம் எனக்கு ஒரு பெரிய பலவீனம். குளிச்சுட்டா உடனே டைனிங் டேபிள் தான் வருவேன், எனக்கு சாப்பிட்ணும். இது என்னோட பலவீனம். அதனால் அன்றைக்கு நான் குளிக்க போனேன். என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, எனக்கு குளிக்க போகிறீங்க, கொஞ்சம் லேட்டாக போங்க, குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பார்த்தேன், ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை. சரி பரவாயில்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம், ஃபாஸ்டிங் இருந்தலாம் அன்றைக்கி அப்படின்னு போயிட்டு குளிச்சுட்டு நான் வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். டேபிளில் சூடாக சாப்பாடு இருக்குது, ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டவர் நம்ம குளிக்கிறதுக்குள்ளே நம்மளை ஆசையை நிறைவேற்றார, சாப்பாடு இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு. என்னமோ பக்கத்தில் போயிட்டு கேட்டேன், சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் தங்கச்சி பின்னால் இருக்காங்கல்ல, அவங்க செய்துட்டு வந்தாங்க அப்படின்னு. என் தங்கச்சி அங்கே விஜயா, இது வந்து உன் அண்ணனுக்கு கொண்டு வந்தியா இல்லை ஒரு ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்தியான்னு கேட்டேன். என் அண்ணனுக்கு கொண்டு வந்தேன். அப்படியா, சரி. என் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தியா இல்லை தெரியாமல் கொண்டு வந்தியா? இல்லைண்ணே, நான் காலையில் வந்தேன், அண்ணி சொன்னாங்க இன்றைக்கு காலை சாப்பாடு இல்லை, அண்ணன் குடிக்க போயிட்டாரு, சாப்பிட்டு வந்தோடனே சாப்பாடு கேட்பாரு, சாப்பாடு இல்லை, அதான் வேடி போய் வீட்டில் உள்ள நம்ம மடனி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நீ எப்படி எடுத்துகிட்டு வந்தியோ அப்படியே தூக்கிக்க, அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போய்டு. என்னன்னு ஏன் அண்ணனுக்கு இந்த பாரு, இந்த அண்ணன் தம்பி பாசெல்லாம் மினிஸ்ட்ரியில் வரக்கூடாது, ஊழியத்தில் வரக்கூடாது, இந்த பாசெல்லாம் அங்கே இருக்கணும், நீ எடுத்துரு. சொன்னேன், அண்ணே நான் உனக்காக செய்துட்டேன், இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ருங்க சொன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, நீ அதையும் நாசமாக்க சொல்கிற. இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்னை நம்புறதுக்கு கர்த்தர் எனக்கு தருணம் கொடுத்துருக்காரு, இதை இழக்க சொல்கிற, எடுத்துகிட்டு போயிடுங்க. எங்கள் அம்மா ஒரே அழுக, என்னடா இப்படி முரடனாக இருக்கிற, நீங்கள் முரடன்னா பேர் கொடுங்க, நீங்கள் குருடன்னா கொடுங்க, நீங்கள் அன்பில்லாதனா கொடுங்க, நீங்கள் என்னன்னா கொடுங்க, எனக்கு கிடைச்ச ஒன் சான்ஸ். அவள் அழுதுகிட்டே தூக்கிட்டு போனான். ஏன் ஒருவேளை பண்ண செத்தா போயிடுவேன்? இல்லை, மத்தியானம் யாரோ பர்த்டே, நல்ல சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், எனக்கு அது நல்லா சாப்பிட்றதுக்கு வயிற்ற காலியாக வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஏங்க தேவன் ஒரு தருணத்தை நம்ம சான்ஸ் பண்ணும். இன்றைக்கி பாருங்கள், நான் தாழ்மையாக சொல்வேன், அந்த ஒரு சோதனை ஆண்டவர் வச்சார். 43 வருஷமாக என் சாப்பாட்டில் குறைவே இல்லை, என் குறைவே இல்லை. ஐயோ என் தங்கச்சி சமைச்சிட்டு வந்துட்டாளே, ஐயோ என் தங்கச்சி எவ்வளோ நேசிக்கிறாள். நான் கேட்டேன் அவட்ட, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், போடுறியா சாப்பாடு? ஒரு வேளை போடுவேன், 2 வேளை போடுவேன், 3ஆவது வேளை அண்ணன் எப்போ போகிறேன்னு கேட்பேன். ஆனால் என் வாழ்நாளெல்லாம் போட போகிறது யார்? கர்த்தர் நமக்கு அநேக வேளைகளில் இந்த மாதிரி தருணங்களை உண்டாக்கி தர்றாருங்க. அது சின்ன தருணமாக இருக்குங்க, ஆனால் அதில் மிஸ்டேக் பண்ணிடுறோம். உடனே அந்த மனுஷனை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை கூப்பிடலாமா, இந்த நெருக்கத்தில் விசாலம் ஆயிரமா, ஆயிரம் பட் வேதனை. கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை நீங்கள் இழந்திருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்ய வந்த அற்புதத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க. அதனால்தான் சொன்னான், நெருக்கத்திலே கர்த்தரிலே நான் சார்ந்து கொண்டேன், நெருக்கத்திலே கர்த்தருக்கு நான் என்னை கூப்பிட்டேன். அவர் சொல்வார் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், கர்த்தர் நான் இரக்கம் பெரியது. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கையிலேயே விழுந்துடுறேன், ஒருத்தன் கையில் விழ மாட்டேன், ஒருத்தன் கையில் விழ மாட்டேன். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய கையிலேயே விழுவேனாக, ஏனென்றால் அவருடைய இரக்கம் பெரியது. அப்போ நான் சொல்வேன், நெருக்கம் உங்களை அற்புதத்தை காண செய்யணும்னா மனுஷன் கையில் விழாதீங்க, மனுஷங்கிட்ட போகாதீங்க. நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்லுவேன், நீங்கள் மனுஷனை நோய் கூப்பிடாதீங்க, எந்த மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரையே நம்பி நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் உங்கள் கண்கள் என்னத்தை காணும்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற ரட்சிப்பை காணும். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்கள் கண்களை, நம்முடைய கண்களை விசாலமாக்கணும். ஆண்டவரே
நீர் செய்கிற ரட்சிப்பை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகங்கள் பிரகாசமாயின என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு முன்ன நெருக்கம்னாப்பா, எனக்கு தெரியும், நெருக்கம் எனக்கு தெரியும், உனக்கு கடல் கொந்தளிக்க எனக்கு தெரியும், எனக்கு வழி இல்லைன்னு எனக்கு தெரியும், பின்னாலே நெருக்கம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நெருக்கத்தில் நீ எதை காண்பாய் என்று கேட்டால் சமுத்திரத்தையோ இந்த எதிரியின் சேனை அல்ல, நான் உனக்காக செய்கிற ரட்சிப்பை நீ காண்பாய். நீங்கள் இன்றைக்கு விசுவாசிங்க அருமையானவர்கள். இந்த கூட்டத்தில் நான் இந்த செய்தி திரள் கூட்டமான மக்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலரோடு ஆண்டவர் நேரடியாக சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய நெருக்கத்தில் தப்ப முடியாமல் இருக்கலாம். உனக்கு நீ சொல்லலாம், முன்னால் நெருக்கம் பின்னால் நெருக்கம், பிரதர் சாவுறதை தவிர வேற வழி இல்லை நினச்சிருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், நீ சாக வேண்டியது நீ அல்ல, சாக வேண்டியது பின்னால் இருக்கிற ஒரு சேனை இருக்குது. நீ காண வேண்டியது சாவை அல்ல, நீ காண வேண்டியது பிரேத குழி அல்ல, நீ காண வேண்டியது கர்த்தருடைய ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை உன்னுடைய கண்கள் காணும். நீ இன்றைக்கு விசுவாசிப்பாயானால் உன்னுடைய கண்கள் தீமையை காண்கிறதில்லை. உன்னுடைய கண்கள் ஒரு நாள் தீமையை காண முடியாது. உன்னுடைய கண்களை தேவன் உருவாக்கி இருப்பாரானால், நீ கர்த்தரை நம்புவாயானால், கர்த்தர் நோக்கி பார்ப்பாயானால், உன் கண்கள் தீமை அல்ல, உன்னுடைய கண்கள் ரட்சிப்பை காணும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இந்த அருமையான காலவெளியில் கர்த்தரோடு பேசியிருப்பாரானால், ஆண்டவரே நீ எந்த நெருக்கத்தின் பாதையில் போகலாம், எந்த வழியில் நடந்து போகலாம், நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, உம்முடைய கண்களாலேயே நான் காண்பேன் அப்பா, என்னுடைய கண்களாலே இந்த அதிசயத்தை காணுவேன். ஆண்டவர் சொன்ன, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று தான் சொன்னாரே தவிர சாவை காண செய்வேன் சொல்லலை. உன்னை அற்புதங்களை காண சொன்னாரே தவிர உன்னை வேற எதையோ காண செய்வேன் சொல்லலை. நம்முடைய தேவன் வல்லவர். நம்முடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லவே இல்லை. அவர் ரட்சிக்கிறவர். உன்னுடைய ரட்சிப்பை நான் காண செய்வேன், ரட்சிப்பை நான் காண செய்வேன். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற ரட்சிப்பு மாத்திரம் அல்ல. சீக்கிரமாக நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். குருடன் அவர்கள் அறியாத வழியிலே ஐசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில், அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, யாருக்கு? இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து, யாருக்கு? குருடருக்கு. குருடரை பார்த்து சொல்றார், குருடரை அறியாத வழிகளிலே நடத்தி, அவர்களை தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி, இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து, யாருக்குன்னு கேட்டால் குருடனுக்கு. வழி தெரியாத ஒரு குருடன். நான் சொல்லுவேன், ஒரு குருடனுக்கு இந்த உலகத்தில் நிறைய வசதி இருக்கலாங்க. நான் சிலரெல்லாம் கேட்டு பார்க்குறேன், இந்த குருடன் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களே. நம்ம நினைக்கிறோம் குருடங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு. ஆனால் நிறைய பிச்சைக்காரர்களுக்கு நான் அறிந்த விதத்தில் ஒரு பெரிய என்ஜினியரை காட்டிலும் சம்பாதிக்கிறார். ஒரு சர்வே சொல்லுது, ஒரு சாதாரண பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறானா. இங்கே 5000 ரூபா சம்பாதிக்கிறாள், கை தூங்க பார்க்கலாம். உங்களை விட கட்டிக்காரன் அவன் தான். இப்போ நினச்சிடாங்க நம்ம கண்ணு இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கண் இருக்கிறதுனால. அவனுக்கு வேலை இல்லட்டாலும் அவன் உட்காந்து ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயா அம்மா அப்படின்னு 50 பைசா, இப்போல்லாம் 10 பைசா போட திருப்பி கொடுத்துருவான். 50 பைசா போட்டால் நீ காலையிலேருந்து 8 மணி நேரத்தில் 5 ரூபா 5000 ரூபா சம்பாதிச்சிடறான். நிறைய பிச்சைக்காரன் 10 ரூபா வட்டி கொடுறான். நிறைய பிச்சைக்காரன் பேங்கில் டெபாசிட் வச்சுருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத பாக்கியம் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் தான் அவனுக்கு இல்லைங்க. என்ன தெரியுமா? இவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஒரு நாளாவது பார்த்துருக்கானா? பார்த்துருக்க மாட்டான். 5 ரூபா நோட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ரவுண்டாக இருக்குன்னு தெரியுமே தவிர ஒரு நாள் 5 ரூபா நோட்டை பார்த்துருக்கானா? பார்க்கல. அந்த பேங்கை பார்த்தானா? பார்க்கல. அவன் பணத்தை எதுவுமே பார்க்கலங்க. எல்லாம் இருக்குங்க.
ஏன் தெரியுமா? அவனுக்கு முன்னால் எல்லாமே இப்படி தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. நோட்டு கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது, பொண்ணை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது, வெள்ளியை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது, பொண்ணை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது, வீட்டை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது. ஒன்றையும் அவன் பார்க்குறதுக்கு அவன் கண்ணு இல்லைங்க. இந்த உலகத்தை என்னங்க பாய்க்க அவனுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா குருடரை அறியாத வழிகளிலே அழைச்சிட்டு வந்து அவன் துக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் பத்திரிகையில் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு என்னங்க நிறையா சம்பாதிக்கிறான், எல்லாரும் கொடுக்குறான், கேட்டவெல்லாம் கொடுக்குறான், நம்ம போய் கேட்ட எவனாவது கொடுக்குறான், அவன் ஐயா அம்மானா போட்டு போகிறான், எவ்வளவோ கொடுக்குறான், நம்ம கொடுக்க மாட்டான்றான். ஆனால் அவனுடைய வேதனை யாருக்கு தெரியும்? ஒரு நாள் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இயேசுநாதர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? நான் என்ன கேட்டிருப்பேன், ஆண்டவரே கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் காசு கொடுத்தா மொத்தமாக பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் பணம் தான் போதுன்னு அதை கேட்டிருக்கலாம்ல. இத்தனை வருஷம் பிச்சை எடுத்துட்டு இருக்கானே, அவனுக்கு தெரியும் நான் இவ்வளோ நாள் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஒன்றே ஒன்றா தேவை. எனக்கு முன்னே இருக்கிற ரட்சகரையும் பார்க்க முடியல, என் வீட்டையும் பார்க்க முடியல, வெளிச்சத்தையே பார்க்க முடியல, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இந்த உலகத்தில் எனக்கு என்ன பாக்கியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் ஐயா, எனக்கு ஒன்றே ஒன்று தேவை, இந்த வெளிச்சத்தை ஒரு நாள் நான் பார்க்கணும் ஐயா, இந்த வெளிச்சத்தை ஒரு நாள் பார்க்கணும். அப்போ நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா அந்த கண்ணால் பார்க்குறது, வெளிச்சத்தை பார்க்குறது. இந்த கண்ணு மாத்திரம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கட்டுங்க, என்ன மேன்மை இருக்கட்டுங்க, எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குருடனை அறியாத வழியில் அழைச்சிட்டு வரேன்ப்பா, அறியாத பாதையில் நடத்திட்டு வரேன். நம்ம நிறைய வேலை சொல்கிறோம், நாம் ஆண்டவர் என்ன அறியாத பாதையில் நடத்துகிறார் பிரதர், என்னை நிறைய நடத்திட்டு, ஏன்னா ஒரு காரியம் எனக்கு புரியவே இல்லை பிரதர். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்தினாலும் அவர் அழைச்சிட்டு வந்தாலும் முன்னால் என்ன தெரியுமா இருக்குது? ஒரு பெரிய இருள் இருக்குது, நம்முடைய வழியை காண முடியாத ஒரு இருள் இருக்குது. இந்த இருள் சூழ்ந்த வேலை பாருங்கள், ஒரு பயங்கரமான வேலை. கர்த்தருடைய தாசனா யோபு சொல்லும்போது, கர்த்தர் என் மேல் இருந்த எனக்கு முந்தின நாட்களை நான் நினைக்கிறேன். யோபின் புஸ்தகம் தயவு செய்து 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யோபு 29 பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாய் இருந்த சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன். அப்போ ஒரு காலம் அவருக்கு இருந்துச்சு, கர்த்தருடைய தீபம் தலைமையில இருந்துச்சு, அவருடைய வெளிச்சத்தில் வந்து இவர் கடந்து போனாராம். நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்க, அவருடைய மரியாதை எப்படின்னு பாருங்க. முதியோர்கள் எல்லாம் அவர் எழும்புனா கையை கட்டி நின்னானா, அவருக்கு வணக்கம் சொன்னாங்க, அவருக்கு முன்னால் எழும்பி நின்னாங்க, ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இவர் சிங்காசனத்தை வந்து ரோட்டில் போட்டு நியாயாதிபதியாக உட்கார்ந்துருந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் வந்துச்சு, நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், இருள் வந்துச்சு. இப்போ இருள் உள்ள காலம் என்ன தெரியுமா? முன்னால் உட்கார்ந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பரிகாசம் பண்ணுறான், வேலைக்காரனை கூப்பிட்டா காக்காத மாதிரி போகிறான். என்னாச்சு கேட்டாங்கன்னா, பரிகாசத்துக்கும் நிந்தைக்கும் உரியவனானே. என் மேலே தேவனுடைய தீபம் இருந்த பொழுது நான் இருளை கடந்து போயிட்டேன். எத்தனையோ இருள் வந்துச்சு, கடந்து போயிட்டேன். ஆனால் இப்போ நான் இருளிலேயே உட்காந்துட்டேன். முன்னால் சிங்காசனத்தில் உட்கார்ந்தவன் இப்போ எங்கே உட்காந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, தெருவில் போத்திக்கிட்டு சுரண்டிக்கிட்டு எல்லாருக்கும் இந்த பரிகாசத்தை பார்த்துட்டு என் மனைவியே சொல்கிறேன், ஏன் எங்கே உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்க, செத்து தொலையான்னு சொல்கிற அளவுக்கு நான் இறங்கிட்டேன். ஏன்னு தெரியுமா? வெளிச்சம் போச்சு, இருள் வந்துச்சு. அதனால்தான் மீகாவில் சொல்லுவார், மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாக
விரோதமாய் சந்தோஷப்படாதே. வெறும் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்போ இருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துருக்கள் சந்தோஷப்படுற வேலை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற வேலை. மாட்டிக்கிட்டான், இருளில் வந்து மாட்டிக்கிட்டான், இனி என் வழியே கிடையாது. சத்துருக்கள் பார்க்குறாங்க, வழியே கிடையாது அவனுக்கு. ஆண்டவர் சொல்ற, நீ இருளில் உட்கார மாட்டாப்பா. நீ எங்கே உட்காருவேன்னு கேட்டா, உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சத்திலே நான் கொண்டு வருவேன். அப்போ சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க. நீ சாட்சியாக இருப்பாய். இந்த இருள் ஒரு மனுஷன் நீக்கி இருக்க முடியாது. அதனால தான் எல்லா பயத்தோடு நான் சொல்வேன், நீங்கள் யோபின் சம்பவத்தையே நீங்கள் வாசித்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் தயவுசு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பொறுமையை குறித்து யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலினுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. முடிவை கூட நீங்க பார்த்திருக்கிறீங்க. முடிவு என்ன? இருளிலே போயிட்டாரா? வெளிச்சம் வந்துச்சு. இருள் வந்துச்சு, இருளிலே போயிட்டாரா? இல்லை, கர்த்தர் இருளை நீக்கி மகிழ்ச்சி அடைய பண்ணினார். ஆகையால் தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் ஊசித்தது. அவங்களை என்ன பண்ணார்னா, மகிழ்ச்சியாக்க பண்ணினார். நான் சொல்லுவேன், கர்த்தரே தேவன். நம்முடைய இருள் ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருகிறது, வெளிச்சம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த துக்கம் நீங்குவதற்கு வழி தெரியாத ஒரு குருடனை போல இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை இருளை நீக்குமப்பா, உன்னுடைய கோணலை செவ்வையாக்கி நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்வேன், தைரியமாய் சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தெய்வம் மாத்திரம் அல்ல, என் இருளை நீக்கி என்னை மகிழ்ச்சியாக்கி என்னை ஒரு சாட்சியாக என்னை நிறுத்துவீர் ஆண்டவரே. நான் இந்த கோணியில் உட்கார்ந்துக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துடுச்சேன்னு. ஆனால் இந்த இருளை நீக்கி வெளிச்சமாக்குற ஒரு கர்த்தர் இருக்கிறேன். மூன்றாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 48, 49 சீக்கிரமாய் நீங்கள் வாசியுங்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒரு ஏழை சகோதரி கர்த்தரை பார்த்து முதலாவது தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ கிருபை பெற்றவளே, பயப்படாதே, கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது தூதன் கொடுத்த வார்த்தை. ஆனால் இவள் இப்பொழுது அனுபவத்திலே சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அவர் செயல் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அநேக சந்ததிகளுக்கு பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். அருமையானவர்களே, கர்த்தருடைய செயல் நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு நம்மை அழைக்கும் போது ஒருவேளை தேவதூதன் சொல்லியிருக்கலாம், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் தேவனுடைய முடிவு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே மாத்திரம் அல்ல, அநேக சந்ததிக்குள்ளே. நீ அநேக சந்ததிக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு நின்று விடக்கூடாது. உன்னுடைய ஆசீர்வாதம் தலைமுறையாக இருக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு விதமாக சொல்வேன், ஆனால் கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்து என்னை உயர்த்துகிறார். நான் புத்தி கெட்டாத விதத்தில் நான் இந்த செய்தியை ஆண்டு ராத்திரி கொடுத்த பொழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் மனிதர்களை உயர்த்தின சம்பவங்களெல்லாம் வாசித்து பாருங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவரை பார்த்து சொன்னார், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒரு பெரிய தகப்பனாக அவரை கர்த்தர் உயர்த்தினார். ஒன்றுமில்லாத 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை தேவன் உயர்த்தி ஒரு ராஜ அரண்மனைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். வாசலிலே கிடந்த ஒரு மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தினார். இதெல்லாம் யாரால் மனுஷன் செய்ய முடியுமா? அப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய உயர்வு நம்முடைய படிப்பினாலே வரலாம், நம்முடைய அனுபவத்தினாலே வரலாம், நமக்கு இருக்கிற டேலண்ட்டில் உயர்வு வரலாம். இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நாள் கடினமாக உழைச்சேன், கர்த்தர் எனக்கு வேலையை உயர்வை கொடுத்தார், அல்லது என்னத்தில் உயர்ந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லுகிற உயர்வின் வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் உங்கள் புத்தி கெட்டாத விதத்தில் தேவன் உயர்த்துகிற உயர்வு இருக்கு. வேதம் சொல்றது, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தேவன் எடுத்து எங்கே கொண்டு போகிறாருன்னா பிரபுக்களோட இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நினையாத இடத்துல போய் உட்காந்துருப்பேன். நீ நினையாத இடத்துல உட்காந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைக்கிற இடம் உன் திறமைக்கேற்ற இடம் இல்லை, உன் அறிவுக்கேற்ற இடம் இல்லை, உன்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ற இடம் இல்லை. வேணுமானா எல்டிசியில் இருந்து ஒரு யூடிசிக்கு நீ மாறலாம், அவ்வளவுதான். உன்னுடைய சாமர்த்தியம் ஒன்று அவ்வளோதான் கொண்டு போயிருக்கோம். படிப்படியாக நீ உயரலாம். ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியுமானா, தேவனுடைய வல்லமை விசுவாசிக்க முடியுமானா, கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் சொன்னால், ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணை, ஒரு சாதாரண ஒரு கன்னிகையை அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாற்றினது தேவனுடைய ப்ரமோஷன். ஒரே மேலே போனது கேட்டிங்கன்னா அப்போ தான் சொல்ல முடியும் கர்த்தருக்கு சாட்சியா. இது யார் செய்தா? இந்த உயர்வை யார் கொண்டு வந்தது? கர்த்தர் கொண்டு வந்தார். உங்கள் உயர்வால் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் அனுபவத்தில் வந்துச்சு, உங்கள் அறிவில் வந்துச்சு, இல்லை உங்கள் வேறு எண்ணத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ரெக்கமெண்டேஷன் வந்து ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆனால் தேவன் உயர்த்துகிற உயர்வு மனித கண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது எப்படி வந்துச்சு இவனுடைய வாழ்க்கையில்? இந்த உயர்வு எப்படி வந்துச்சு? சாதாரண ஒரு ஆடு மேய்த்ததை, ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு இடையனை ஆண்டவர் தூக்கி அரண்மனையில் கொண்டு வந்து உட்கார வச்சார். பேக்குகளும் பேதைகளும் படிப்பில்லாதவங்களை கொண்டு வந்து பிரதான அப்போஸ்தலர் என்ற ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தார். யூ பிலீவ்? இன்றைக்கி நீங்கள் இந்த ஜூன் மாதம் நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நீ வாசல் படியில் கிடக்கிற மொர்தெகாயா இருக்கலாம், ஆனால் உன்னை தூக்கி ஒரு பிரபுவோட உட்கார வைக்கிறதுக்கு தேவன் வல்லவர். நீ 20 வெள்ளிக்காசுக்கு உன் சகோதரரால் தள்ளப்பட்டு, உன் சகோதரரால் வெறுக்கப்பட்டு, நீ சகோதரமாட்ட கெஞ்சிருக்கலாம். உன் சகோதரர்கிட்ட கெஞ்சிருக்கும் போது யோசேப்பு உயிருக்காக தான் கெஞ்சிருப்பான், என்னை உயிரோட விட்டுருங்க, நான் காப்பான் பிழைச்சிக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் உயிரை மட்டும் கொடுக்கல, உயிரை காப்பாற்றுறக்கும் உதவி செய்தார். நான் சொல்லுவேன், அன்றைக்கு இவன் மேலே இறங்காதவன் இன்றைக்கு அவங்ககிட்ட ஆகாரத்தை கையேந்தி நிற்கிறான். நான் எழுத்தின்படியே சொல்கிறேன், உன்னை அவமதித்தவன் உங்ககிட்ட கையேந்துவான், உன்னை துரத்தினவன் உங்கள்கிட்ட கையேந்துவான். அன்றைக்கு உன்னை அனாவசியம் பேசினானே, எங்கடா உன் தரிசனம், உனக்கு தரிசனம் கொடுத்த கடவுள் எங்கடான்னு கேட்டானே அனாவசியமா, நீ எழுதி வச்சுக்க உன் டயரில். உன்னை அவமானப்படுத்தினவனே உங்கள்கிட்ட கையேந்துவான், எனக்கு ஒரு வேளை ஆகாரத்தை கொடு, எனக்கு ஒரு வேளை கஞ்ச கொடு. நீங்கள் நினச்சிடாதீங்க, நீ வாழாகாமல் நீ தலையாவாய். நான் அடிக்கடி யோசிப்பேன், வால் எப்படி தலையாகும்? வாலுக்கு அடுத்த பகுதி இருக்க, வாலுக்கு அடுத்த பகுதி என்னது? வயிறு தானே, இல்லை காலாவாய்? ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு தானே. நம்ம சொன்னால் வால் எடுத்து வேற எங்கே ஒரு ஸ்டெப்பாக போய் தான் எங்கே வரணும். ஆண்டவர் தூக்குனா வால்லேருந்து நேரம் தலைக்கு கொண்டு. நீ வாலாகாமல் தலையாவா, நீ கீழாகாமல். நாம் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்க முடியலங்க, தேவனை நம்ப முடியலங்க. தேவன் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறவர், புத்தி கெட்டாத உயர்வை தேவன் தருகிறவர். யூ பிலீவ்? நீங்கள் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், நீங்கள் தேவனை நம்ப முடியுமானால், தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்வார், மகிமையை காண செய்வார். நான் யோசித்து பார்த்தேன்,
ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார், யோசுவா நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் காண செய்வேன், நான் காண்படி செய்வேன். ஏன்னா இதுவரைக்கும் என்ன பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோசை எங்கே போனால் பின்னால் போனான், மலை ஏறி போனால் மோசைக்கு பாதுகாப்பாக ஒரு வேலைக்காரனாக போனான். மோசையை ஜெபம் பண்ண போனால் அவர் வாசலில் உட்காந்து ஆலயத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு வேலைக்காரன், சர்வன்ட், மோசையினுடைய சர்வன்ட். மோசையை படித்தவர், எல்லா கலையிலையும் தேறினவர். பல விதத்தில் தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டுபிடித்தார்கள். அவனுக்கு பயந்திருந்தாங்க. இப்போ மோசை இறந்து போயிட்டார். இப்போ யோசுவா தலைமையில் விழுந்தது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ இன்றைக்கு யாரு? சர்வன்ட், மோசைக்கு சர்வன்ட். ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறியத்தக்கதாக நான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாரா மேன்மைப்படுத்தினார் சொல்லுங்க? யாரா மேன்மைப்படுத்தினார்? அதிபதியாக மேன்மைப்படுத்தினார். மோசையினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னை அந்த ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. மோசேயினுடைய 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளில் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த அந்த மனுஷர்கிட்ட தேவன் முச்சடியிலே அவனுக்கு தரிசனமாகி தலைவனாகவும் யாருக்கு தலைவன்? யாருக்கு தலைவன்? ஒரு நாள் கேட்டானுங்களே, யாரா உன்னை தலைவனா வச்சது? யாரா உன்னை எனக்கு மீட் பண்ண வச்சது அப்படின்னு கேட்டானுங்களே. அவன்களுக்கு இப்ப இவர் யாரா மாறிட்டான்னு சொன்னா, அவன்களுக்கு அவர் தலைவனாக மாத்திரம் அல்ல, அவன்களுக்கு மீட்பராக மாத்திட்டாரு. எப்பொழுது ஒன் விஷன், ஒரு தரிசனம். முச்சடியிலே தோன்றின தேவன் என்ன நடத்தினார் என்று கேட்டால், அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அனுப்பின போது கேட்டான், யாரா என்ன தலைவனாக வச்சது? உன்னை யார் தலைவனாக வச்சது? உன்னை யார் மீட்பனாக வச்சது என்று கேட்டவர்களுக்கே தேவன் திருப்பி அனுப்பினார், அதிபதியாக மீட்பறார். அருமையானவர்களே, நம்ம அலட்சியம் பண்ணினவங்க, நம்மளை அற்பமாய் எண்ணினவங்க, நம்மளை துரத்தினவங்க, அவர்களுக்கு மேலாக தேவன் உயர்த்தும் பொழுதுதான் நாம் என்ன சொல்லுவோன்னு கேட்டா, கர்த்தர் மகிமையானவைகளை எனக்கு செய்து. அவங்க பார்ப்பாங்க, நிச்சயமாக அவன் கண்ணு பார்க்கணுங்க. அவன் சொல்லணும், இது இது உன்னால் வந்ததில்லை, இது கர்த்தரால் வந்தது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்போ ஆச்சரியப்படுவான்னு தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய எழுத்தின்படி வார்த்தைகளை விசுவாசிங்க. எப்போ தெரியுமா ஆச்சரியப்படுவான்? ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக தேவன் வைத்தார். இது கர்த்தரால், இது மனுஷரால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. எல்லாரும் என்ன பண்ணினாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. பிரதர், ஒரு நாள் உன்னை ஆகாதுன்னு தள்ளினாங்க பாருங்க, உன்னை வேண்டான்னு தள்ளினா பாருங்க, உன்னை அவமானப்படுத்தினா பாருங்க, உன்னை வெறுப்பேற்றினா பாருங்க, அவனே அவன் சொல்லுவான், இது கர்த்தரால் வந்ததுடா, இது கர்த்தர் உன்னை தலைக்கல்லாக மாற்றினார். நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். என் அருமையான கர்த்தருடையவர்களே, உன்னுடைய ரட்சிப்பை நான் காண செய்வேன். நீ என்னுடைய இந்த போராட்டங்களையும் நிந்தைகளையும் இந்த கொந்தளிப்புகளையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்ட. என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய். உன்னுடைய எல்லார் கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய இருள் நீங்கி என் வெளிச்சம் உண்டாகி கர்த்தர் என்னை கலிகூர பண்ணுவார். உனக்கு எல்லா வசதியும் இருக்கு, உனக்கு எல்லா பொருளும் இருக்கு, ஆனால் நீ வழி அறியாமல் இருட்டில் உட்கார்ந்துருக்க. நீ விசுவாசிக்க முடியுமானால் கர்த்தர் உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் வல்லமையானவைகளையும் மகிமையானவைகளையும் செய்து ஒரு ரவா சந்தலாரியா
என்னை அநேகருக்கு ஆண்டவர் மேலாக உயர்த்துவார், என்னை மகிமையாய் உயர்த்துவார். நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என் கண்கள் தேவ ரட்சிப்பை காணும். ஒரு ராமா சந்தலாரியா கமாரியா. பிரதர் சிஸ்டர், இந்த காலை வேளையில் பயங்கரமான நெருக்கத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. உன் கண்கள் மரணத்தின் குழிகளை பார்த்து கொண்டிருக்கு. உன் கண்கள் கல்லறையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ கல்லறையை காண மாட்டாய், நீ கல்லறையை காண மாட்டாய். நான் செய்கிற ரட்சிப்பை நீ காண்பாய், என்னுடைய அற்புத கரத்தை நீ காண்பாய். இயேசு உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இங்கே மாத்திரம் அல்ல, இந்த ஆராதனை வெளியிலே இருந்து பார்த்து கொண்டு யாரோ ஒருவருக்கு தேவன் சொல்லுகிறார், நீ கல்லறையை காண மாட்டாய், என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய், என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய், என்னுடைய கரத்தை நீ காண்பாய். உன்னுடைய சத்துருக்கள் உன்னை பரிகாசம் பண்ணி உன் சத்துருக்கள் சந்தோஷப்படுகிற இருளை நீ காண மாட்டாய். இருளை நான் விலக்கி உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து எனக்கு முன்பாக நான் உன்னை களிகூற பண்ணுவேன். அறுப்பிலே மகிழுகிறது போல, கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறதுல களிகூறுகிறது போல நான் உன்னை களிகூற பண்ணுவேன், நான் உன்னை களிகூற பண்ணுவேன். என் மகளே, நான் உனக்கு மகிமையானவைகளை செய்து நான் உன்னை உயர்த்துவேன், எட்டாத உயரத்திலே நான் வைப்பேன். தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே என்னை வைத்து எட்டாத உயரத்திலே தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இது மனித கண்களுக்கு புரியாது, மனித கண்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் புத்தி கேட்டா கபாபலா தலபரா தலாரியா உரபா ஷபபப தலபா அம்பலபரா தலாரியா நிக்கபரா தலாரியா அம்பலா ஷதலார். தயவுள்ளவரே, 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 ஓ லார்ட், என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். எட்டாத உயரத்தில் ஓ எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவரே, எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவரே, எந்த மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். எனக்காக யாவும் செய்தே முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறினார். எத்தனை பேர் சொல்வீங்கள்? எனக்காக யாவும் செய்தே முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். ரட்சகா, நீ நல்லவர். உம்முடைய கிருபையை நாங்கள் நம்பி நாங்கள் உம்மை உயர்த்தி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தயவாய் காரியங்களை நடத்தி தேவநாமத்தை உயர்த்தி கொள்ளும். நம்முடைய பலத்த கரங்களை ஆளுகை செய்யும். நீர் வார்த்தையை கொடுத்தீர், இந்த வார்த்தையை நான் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீர் பொய்யுரைக்க மாட்டீர் கர்த்தாவே. நான் சொன்னேன், நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை
அடியான் மனதார கண்டு சந்தோஷமாய் உம்மை துதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.